அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய, அதாவது ஈரான் உட்கட்டுமானங்கள் மீது நடத்திய தாக்குதலுக்கு உடனடியாகவே மிக கடுமையான பதிலடியை ஈரான் கொடுத்திருக்கின்றார்கள். பிரிட்டன் பிரதமர் அமெரிக்க அதிபர் எவ்வளவுதான் எங்கள் மீது கேலியான பேச்சுக்களை முன்வைத்தாலும், எவ்வளவு எங்களை உசுப்பேற்றினாலும் கூட இந்த போரில் பிரிட்டன் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார் ஆகிய நாடுகளின் ஜெலன்ஸ்கியின் வருகை குறித்து ரஷ்ய ஊடகங்கள் மிகப்பெரிய கேலி சித்திரங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். துருக்கியில் அமெரிக்க தளங்களை வெளியேற்றுமாறு ஆரம்பித்திருக்கும் மக்கள் போராட்டம் எர்டோகனுக்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய உலகில் நடைபெற்ற பிந்திய மிக முக்கியமான நிகழ்வுகளை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். முதலில் ஈரானுடைய உட்கட்டுமானங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் டெஹ்ரான், இஸ்பகான், ஹோம் பகுதிகளில் ஈரானினுடைய மின் கட்டமைப்புகள், மின்சார உற்பத்தி நிலையங்கள் மற்றும் மின் கோபுரங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ஒரு மிலேச்சத்தனமான தாக்குதல் இஸ்ரேல் அமெரிக்கா நடத்தியிருந்தார்கள். இதனால் டெஹ்ரானில் அரைவாசிக்கு மேற்பட்ட பகுதிகள் இருளில் மூழ்கியிருந்தன. இது தொடர்பான செய்திகளை முழுமையாக இதற்கு முன்னைய காணொலியில் பேசியிருந்தோம். இந்த நிலையில் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் மிக கடுமையான ஒரு தாக்குதலை இஸ்ரேல் மீது நடத்தியிருக்கின்றார்கள். இஸ்ரேலின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமான ஹைஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மிகப்பெரிய அளவில் தாக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு முன்பு ஈரானிய ஏவுகணைகளினால் ஹைஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் தாக்கப்பட்டிருந்தாலும் கூட அது ஓரளவு பாதிப்புகளுடன் தப்பி பிழைத்தது. ஆனால் இம்முறை இந்த ஹைஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை மீள இயக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு தாக்குதல், எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை தீ கொழுந்து விட்டு எறிவதை கண்டு ஹைஃபாவில் இருக்கக்கூடிய மக்கள் தெரித்து ஓடியதாக இஸ்ரேலினுடைய கீப்ரூமொழி ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். மிகப்பெரிய அளவில் தீயணைப்பு வாகனங்கள், அவசர சேவைகள் கொண்டு வரப்பட்டாலும் கூட பற்றி எறிந்த தீயை உடனடியாக அணைக்க முடியவில்லை என்பதை இஸ்ரேலியர்களே தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த தாக்குதல்கள் இப்பகுதியில் மிக பதற்றமான சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனெனில் அங்கு இருப்பதெல்லாம் மசகெண்ணெய், எண்ணெய் கிணறுகள், எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் என முழுவதுமே ஒரு கச்சா எண்ணெய் சார்ந்த விடயங்கள். என எண்ணெயில் தீப்பற்றியவுடன் தீ மளமளவென பற்றி அனைத்து பகுதிகளும் ஒரு தீ பிளம்பாக முழுமையாக ஒரு நெருப்பு மண்டலமாக காணப்பட்டிருப்பதாக அங்கு இருக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலில் இதுவரை உயிரிழப்புகள் பதிவு செய்யப்படவில்லை என்று சொன்னாலும் இந்த தாக்குதல் காரணமாக உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். இந்த சுத்திகரிப்பு ஆலையில் பணியாற்றியவர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் என்பதையும் இஸ்ரேலுக்குள் இருந்து வரக்கூடிய செய்திகள் உறுதிப்படுத்துகின்றன. எந்த ஒரு இஸ்ரேலினுடைய அரபு நாடுகளின் உட்கட்டமைப்புகளையும் ஈரானால் துல்லியமாக தாக்க முடியும் என்ற செய்தியையும் இந்த விடயம் குறிப்பிட்டிருக்கின்றது. ஏனெனில் ஈரான் மீது ஒரு தாக்குதலை நடத்தினால் அவர்கள் மறு நொடியே ஒரு சில மணி நேரங்கள் செல்வதற்குள்ளேயே துல்லியமாக இஸ்ரேலினுடைய உட்கட்டுமானங்களையும் அரபுலக நாடுகளை ஏன் தாக்குகின்றார்கள் என்பதை பல காணொளிகளில் தெரிவித்து விட்டோம். அமெரிக்க படைகள் வெளியேற்றப்பட்டு விட்டால், அமெரிக்க தளங்களை அகற்றிவிட்டால் தாக்குதல் நடைபெறாது, அதுவரை நாங்கள் தாக்குவோம் என்பதை ஈரான் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். ஏனெனில் எங்கெங்கெல்லாம் அமெரிக்க படைகள் அரபு நாடுகளில் இருக்கின்றார்களோ அங்கிருந்து வந்துதான் ஈரான் மீதான தாக்குதல் ஒருங்கிணைக்கப்படுகின்றது. அவர்கள் தாக்குதலுக்கு அந்த தளங்கள் பயன்படுத்தப்படவில்லை என்று சொன்னாலும் கூட 2-3 தினங்களுக்கு முன்பு ஒரு செய்தியை பார்த்திருப்பீர்கள். ஒரு அமெரிக்க விமானம் ஈரானிய தாக்குதலுக்கு இலக்கானது. அந்த விமானம் சேதமடைந்த உடனேயே ஐக்கிய அரபு அமீரகத்தில் தான் அது தரையிறக்கப்பட்டது. அதேபோல் சவுதி அரேபியாவில் நிறுத்தி வைக்கப்பட்ட அமெரிக்காவினுடைய வான் கட்டளை உளவு விமானம் தான் தாக்கி அளிக்கப்பட்டது. எனவே இந்த அரபுலக நாடுகளும் அமெரிக்க அடிமைகளும் எவ்வளவுதான் ஈரானுக்கு எதிரான போரில் நாங்கள் எதுவுமே பங்கு பெற்றவில்லை, எதுவுமே எங்களுக்கு தெரியாதென்று நல்ல பிள்ளைக்கு நடித்தாலும் கூட ஈரான் இவர்களுடைய ஈடுபாட்டையும் இவர்கள் அமெரிக்காவுக்கு எந்த வழிகளில் உதவுகின்றார்கள் என்பதையும் துல்லியமாக அறிந்திருக்கின்றார்கள். அதனால்தான் இவர்கள் மீது தொடர் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எந்த ஒரு உதவியும் நீ செய்யவில்லை என்று சொன்னால், எந்த ஒரு நடவடிக்கையிலும் பங்கு பெற்றவில்லை என்று சொன்னால், அங்கிருக்கும் அமெரிக்க தளங்கள் எதற்காக வைக்கப்பட்டிருக்கின்றன? அவற்றை வெளியேற்றி விடலாமே. இது ஒரு சாதாரண மனிதனுக்கு எழக்கூடிய கேள்வி. நீ எந்த ஒரு உதவியும் செய்யவில்லை, அந்த தளங்களிலிருந்து எந்த விமானங்களும் புறப்பட்டு ஈரானை தாக்கவில்லை,
அமெரிக்க இராணுவத்துக்கு இந்த போரில் அந்த தளங்கள் உதவியே செய்யவில்லை. அப்படியான தளங்கள் எதற்காக வீணாக வைத்திருக்கின்றீர்கள்? அதை அகற்றி விடலாமே, அல்லது அகற்றுமாறு அமெரிக்காவுக்கு ஒட்டுமொத்த அரபிக்களும் குரல் கொடுக்கலாமே என்றால் அதற்கு அவர்களிடமிருந்து பதில் இல்லை. இப்படியான சூழ்நிலையில்தான் ஈரானும் இஸ்ரேலையும் அரபுலக நாடுகளின் அமெரிக்க தளங்கள் இருக்கும் நாடுகள் எல்லாம் மிக கடுமையாக தாக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஹைஃபா அந்நியகரிப்பு சுத்திய கரிப்பாலை முற்றாக ஏறக்குறைய 75% மேல் ஈரானிய தாக்குதலில் செயலிழந்திருப்பதாக தற்போது காட்ஸ் ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் இஸ்ரேலினுடைய 60% தேவையை இந்த எண்ணெய் சுத்திகரிப்பாலை பூர்த்தி செய்வதால் இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை அடுத்த ஒரு நாட்களில் எதிர்கொள்ளலாம் என்பதை பலரும் தெரிவித்திருக்கின்றார்கள். ஏனெனில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிடங்குகள் எண்ணெய் சுத்திகரிப்பாலையில் 60% உற்பத்தி செய்யக்கூடிய ஆலையாக இது காணப்படுகின்றது. எனவே மின்சார உற்பத்தி பாதிக்கப்படலாம், இஸ்ரேலில் இருக்க எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படலாம், கச்சா எண்ணெயில் இயங்கக்கூடிய தொழிற்சாலைகள் முடங்கலாம். எனவே அடுத்து வரும் நாட்களில் இஸ்ரேல் ஒருவேளை மிகப்பெரிய ஒரு மின் தடை அல்லது தொழிற்சாலைகள் முடக்கம் போன்ற பல்வேறுபட்ட சவால்களுக்குள்ளாகும் என பல ஆய்வாளர்களும் தெரிவிக்கின்றார்கள். இஸ்ரேல் அனைத்து தன்னுடைய இழப்புகளையும் மூடி மறைத்தாலும் கூட ஒரு கட்டத்தில் போர் முடிவடையும் போது இஸ்ரேல் இழப்புகளை மூடிமறைத்து கொண்டிருந்திருப்பார்கள். ஆனால் போர் முடியும் போது சில வேளை இஸ்ரேலை இல்லாமல் போயிருக்கும். அப்படித்தான் அங்கிருக்கும் கள யதார்த்தம் இருக்கின்றது. டெல்லோயில் அரைவாசி பகுதிகள் தரைமட்டமாக்கப்பட்டு விட்டன. அங்கிருக்கும் தொழிற்சாலைகள் மிக முக்கியமான இடங்களெல்லாம் தொடர்ச்சியாக தாக்குதலுக்குள்ளாகி கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் இஸ்ரேல் எவ்வளவு மூடிமறைத்தாலும் அங்கு பற்றி எறியக்கூடிய தீ ஹைஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை 60% இஸ்ரேலின் தேவை முற்றாக ஸ்தம்பித்திருப்பது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்தும் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றது. அடுத்து ஈரானுக்கு எதிரான போரில் பங்கேற்கும் அமெரிக்க விமானங்கள் எதற்கும் எங்களுடைய வான்வெளி மூடப்படுகின்றது. நீங்கள் தவறுதலாக கூட ஸ்பெயின் வான்பரப்பை பயன்படுத்தக்கூடாது. நீ என்னதை மிரட்டினாலும் உருட்டினாலும், என்ன பொருளாதார தடைகளை அல்லது பொருளாதார உறவுகளை துண்டிப்பேன் என்று ட்ரம்ப் எதிர்ச்சரிகரமாக பேசினாலும் உன்னுடைய விமானங்கள் எங்கள் வான்பரப்பை நெருங்கக்கூடாது, வரக்கூடாது, ஈரான் மீதான தாக்குதலுக்கு செல்வதற்கு இதை பயன்படுத்தக்கூடாது என்பதை திட்டவட்டமாக ஸ்பெயின் பிரதமர் அறிவித்திருக்கின்றார். உண்மையில் இந்த போரில் ஐரோப்பாவிலேயே ஒரு முதுகெலும்புள்ள தேசமாக ஸ்பெயின் தன்னை நிறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களிடம் பிரான்ஸ், பிரிட்டன் அளவுக்கு மிகப்பெரிய இராணுவ வலிமை இல்லாவிட்டாலும் கூட மிகப்பெரிய மன உறுதி இருக்கும் மக்களையும் தலைமையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் ஆரம்பம் முதலே இந்த போர் ஒரு தவறானது, நீதியற்ற போர். இதை நாங்கள் ஆதரவளிக்கப் போவதே இல்லை. ஏன்னா அமெரிக்காவுக்கு நெத்தி பொட்டில் அடித்ததை போல சொன்னவர்கள் ஸ்பெயின். இதன் பின்னர் தான் பிரிட்டன், பிரான்ஸை யோசிக்க வைத்தவர்களும் இந்த ஸ்பெயின் நாட்டவர்கள். இந்த சூழலில் தான் ஸ்பெயின் தங்கள் வான்வெளி அமெரிக்காவுக்கு அனுமதிக்கப்படாது என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஏற்கனவே ஸ்பெயினினுடைய இந்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்து ஈரானும் ஹார்முஸ் ஜலச்சந்தி வழியாக ஸ்பெயின் கப்பல்கள் தடையின்றி செல்வதற்கு அனுமதி வழங்கி இருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. என ஈரானும் ஒரு தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள். இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் ஆக்கிரமிப்பை ஆதரிக்கக்கூடியவர்களுக்கும் மறைமுகமாக இந்த ஆக்கிரமிப்பாளர்களுடன் இருந்து ஈரானின் முதுகில் குத்துவந்த அரபுலக நாடுகளைப் போல அவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் நாங்கள் எதிராகத்தான் இருக்கின்றோம், உங்களுக்குத்தான் ஆதரவு என்று சகோதரத்துவம் என்று ஒரு புறத்தில் ஈரானிற்கு கைகளை கொடுத்துவிட்டு மற்ற கையினால் ஈரானின் முதுகில் குத்தும் செயற்பாட்டைத்தான் சவுதி அரேபியாவாக இருக்கலாம், எமிரேட்ஸாக இருக்கலாம், பஹ்ரைன், குவைத் அனைவருமே செய்து வந்தார்கள். இதை ஈரானும் நன்கு உணர்ந்திருக்கின்றார்கள். எனவே ஸ்பெயினினுடைய கப்பலை அனுமதித்தவர்களுக்கு அரபுலக நாடுகளின் கப்பல்களுக்கு ஏன் தடை விதித்திருக்கின்றார்கள் என்பதற்கும் இந்த பதில் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ஹார்முஸ் ஜலச்சந்தி வழியாக தொடர்ச்சியாக சீனா, இந்தியா, பாகிஸ்தான், ஸ்பெயின் போன்ற நாடுகளின் கப்பல்களுக்கான அனுமதி மீண்டும் திறக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து ஈரானில் இருந்து ஈரான் நாட்டிற்கு எதிராக அல்லது அமெரிக்காவுக்கு ஆதரவான செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்த 1200 ஐக்கிய அரபு அமீரக குடிமக்களின் வசிப்பிட உரிமையை விசாக்களை ரத்து செய்து உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறுமாறு ஈரான் அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். ஏனெனில் இந்த ஈரானுக்குள் உளவு வேலையில் பார்ப்பவர்களில் பலர் இந்த அரபுலக நாடுகளை சேர்ந்தவர்களும் இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த ஐக்கிய அரபு எமிரேட், சவுதி அரேபியாவை சேர்ந்தவர்கள் ஈரானில் மிகப்பெரிய முதலீடுகளை செய்து ஒரு தொழிலதிபர்கள் போல தங்களுடைய நிறுவனங்களை தொடங்கி, ஏனெனில் நிறுவனங்களை தொடங்கினால் அங்கே அந்த நிறுவனங்கள் மக்கள் மத்தியில் சென்று விடுவார்கள்.
அதன் பின்னர் அந்த நிறுவனங்களுக்கு பணியாளர்களை அமர்த்துவதைப் போல CIA மொசாட்டினுடைய உளவாளிகளும் உள்ளே நுழைந்து ஈரானில் மிகப்பெரிய உளவு வேட்டையை செய்து வருகின்றார்கள். ஏனெனில் ஈரான் இராணுவம் எவ்வளவு வீரத்துடனும் உறுதியுடனும் போரிட்டாலும் கூட உள்ளே அவர்களுடைய தளபதிகள் தொடர்ச்சியாக கொல்லப்படுவதற்கு உள்ளே இருந்து காட்டி கொடுக்கக்கூடிய நபர்கள் காரணம் என்பது தெளிவாக தெரிகின்றது. இதற்கு தனியாக அமெரிக்கா இஸ்ரேலினால் அவர்களுடைய நாட்டவர்களை மட்டும் உளவாளிகளாக வைத்து இவற்றை சாதிக்க முடியாது. எனவே அரபுலக நாடுகளை சேர்ந்தவர்களும் உளவாளிகளாக ஈரானில் இருக்கின்றார்கள் என்பதை ஈரான் தற்போது உணர்ந்திருக்கின்றார்கள். தொடர்ச்சியான கண்காணிப்புகளின் பின்னர் 1200 ஐக்கிய அரபு அமீரக குடிமக்களை உடனடியாக நீங்கள் வெளியேறிவிடுங்கள், விசாக்கள் ரத்து செய்யப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விடயம் தற்போது வெளியாக இருக்கின்றது. அடுத்து பிரிட்டனுடைய பிரதமர் ஸ்டார்மர் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விடயம், அமெரிக்காவை நாங்கள் ஆதரிக்காததற்காக ட்ரம்ப் சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய அளவில் கேலி பேசிக் கொண்டிருக்கின்றார். ட்ரம்பினுடைய பேச்சுக்களை நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம். பொறுப்பற்ற, முறையற்ற, பண்பற்ற ஒரு நாட்டு தலைவருக்குரிய எந்த ஒரு தகுதியும் இல்லாத ஒருவரை அமெரிக்கர்கள் தேர்ந்தெடுத்து விட்டார்கள். அவருடைய பேச்சை இந்த உலகமே எள்ளி நகையாடுகின்றது. அப்படியான ட்ரம்ப் இந்த ஸ்டார்மரை வலிந்து தாக்கிக் கொண்டே இருக்கின்றார். இவர்கள் ஒரு காகித புலிகள், இவர்கள் எல்லாம் எங்கள் முதுகில் சவாரி செய்கின்றார்கள், நாங்கள் அமெரிக்கா இல்லை என்றால் நேட்டோவே ஒரு வெறும் தூசு என்ற ரீதியில் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கின்றார். இந்நிலையில் தான் ஸ்டார்மர் மீண்டும் அதற்கு ஒரு ஊடக சந்திப்பில் பதிலளித்திருக்கின்றார். ட்ரம்ப் எவ்வளவுதான் எங்களை அவமானப்படுத்தினாலும் கேலி செய்தாலும் கூட நீங்கள் விரும்பியபடி எங்களை கேலி செய்து கொள்ளுங்கள். இது எப்படி என்றால், இனி பைத்தியக்காரன் என்ன வேண்டும் என்றாலும் பேசிக்கொள் என்பதைப் போல உங்களுக்கு எவ்வளவு விருப்பம் என்றாலும் எங்களை கேலி செய்யுங்கள், ஆனால் இந்த போருக்குள் நாங்கள் ஒருபோதும் பெறமாட்டோம். உங்களுடைய போருக்காக, இஸ்ரேல் அமெரிக்காவுடைய போர், உங்களுடைய போருக்காக பிரிட்டனினுடைய குழந்தைகளும் இறப்பதை நாங்கள் விரும்பவில்லை. உங்களுடைய போருக்காக பிரிட்டனுடைய இளைஞர் யுவதிகளை சாகடிப்பதற்கு அனுப்புவதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்ற செய்தியை தற்போது பிரிட்டன் மீண்டும் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். But as already been said, the backdrop to these elections is uncertain. We're facing a war on two fronts. The Ukraine war now, 4 and a bit years in, and let's salute the bravery of Ukrainians over so many years, both on the front line and the civilians, as they fight for the values that matter to us. And now the other front, the other war, which is the Iran war, which I know is causing huge concern. People look at their screens and they're worried. எனவே இந்த நேட்டோ நாடுகள் அமெரிக்க போரில் இணையப்போவதில்லை என்பதை மீண்டும் மீண்டும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் சில இடங்களில் இராணுவ தளங்களை வழங்கி சில உதவிகளை செய்வதான தகவல்களையும் பார்க்க முடிகின்றது. இருந்தபோதில் நேரடியாக நேட்டோ நாடுகள் இணைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்பதையே இந்த பிரிட்டன் பிரதமர் ஸ்பெயினினுடைய வான்வெளி மூடக்கூடிய அறிவிப்பு, நேற்று பிரான்சினுடைய அதிபர் மெக்ரோன் கர்முஸ் ஜலச்சந்தி விவகாரம், பேச்சுவார்த்தை ராயதந்திரத்தின் ஊடாக மட்டுமே தீர்க்க முடியும், போர்க்கப்பல்களை அனுப்பி தீர்க்க முடியாது என்று தெரிவித்த விடயங்களை ஏற்கனவே இத்தாலி இந்த அமெரிக்காவுடன் இணைய மாட்டோம் என்று கூறியிருக்கின்றார்கள். இவையெல்லாம் இந்த போரிலே அமெரிக்காவுடன் நேட்டோ நாடுகள் இணைவதற்கான வாய்ப்புகள் இல்லை அல்லது மிக மிக குறைவு என்பதை தெளிவுபடுத்துகின்றது. அடுத்து எண்ணெய் வர்த்தகங்கள் முடங்கி இருக்கின்றன, எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. கர்முஸ் ஜலச்சந்தி மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்கும் சூழ்நிலையில் இந்திய தலைநகர் டெல்லியில் ரஷ்யாவும் இந்தியாவினுடைய உயர்மட்ட அதிகாரிகளும் மிக முக்கியமான சந்திப்பொன்றை நடத்தியிருக்கின்றார்கள். புதுடெல்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி மற்றும் ரஷ்ய வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் ஆண்ட்ரி ட்ருன்கோ ஆகியோர் தரப்பில் மிக முக்கியமான சந்திப்பு நடைபெற்றதாகவும், இது 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த சந்திப்பு நடைபெற்ற நிலையில் பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சனைகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டிருப்பதான செய்திகளை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் தடுமாறி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ரஷ்யாவும் இந்தியாவும் ஒரு உயர்மட்ட பேச்சுவார்த்தை இந்த இக்கட்டான நேரத்தில் நீண்ட நேரம் நடத்தி இருக்கின்றார்கள் என்பதும் பல கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது. அடுத்து கார்த்தி வைக்கப்பட்ட போகின்றோம், கார்முஸ் ஜலச்சந்தி கைப்பற்ற போகின்றோம், காலையில் எழுந்தால் தனக்கு எந்த நாட்டை கைப்பற்றப் போகின்றனோ அதை கூறிவிடுவார் ட்ரம்ப். எந்த விதமான ஒரு நம்பகத்தன்மையும் இல்லாத ஒரு ஜனாதிபதியாக அவர் மாறியிருக்கின்றார். எனவே அவர் ஏதாவது ஒன்று கூறிக்கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாக அமெரிக்க படைகள் தான் வீணான ஒரு இழப்புகளை சந்திக்கப் போகின்றார்கள் என்ற ஒரு நிலைப்பாடு தற்போது அமெரிக்கா முழுவதும் பரவி வருகின்றது. எனவே இந்த ஈரானுக்கு போருக்கு அனுப்புவதற்காக அமெரிக்க வீரர்கள்
தங்களுடைய உறவினர்கள் நண்பர்களிடமிருந்து விடைபெற்று சொல்லக்கூடிய வீடியோ பதிவுகள் காட்சிகளை பதிவேற்றி பல அமெரிக்கர்கள் சமூக வலைத்தளங்களில் எப்ஸ்டீன் படைகள் ஈரானுக்கு கொடுமைக்காரர்களையும் வஞ்சகக்காரர்களையும் குற்றவாளிகளையும் பாதுகாக்கும் ஒரு அமைப்புக்காக அமெரிக்கா நமது இளைஞர்களை இறப்பதற்கு அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள் என்று கட்டங்கட்டப்பட்ட செய்தி உண்மையான அமெரிக்க ஆர்வலர்கள் மத்தியில் வைரலாகி கொண்டிருக்கின்றது. அதாவது எப்ஸ்டீன் ஃபைல்களில் மிகப்பெரிய கொடூர குற்றங்களில் இணைந்திருப்பவர்கள் இஸ்ரேலியர்களும் அமெரிக்கர்களும் இந்த குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காக அமெரிக்க இளைஞர்கள் அடுத்த தலைமுறையினர் இறப்பதற்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வைரலாகி கொண்டிருக்கின்றது. எனவே அமெரிக்கா அதனுடைய படைகளை நேரடியான ஒரு தரைவழி யுத்தத்திற்கு ஈரான் நோக்கி திருப்பினால் அது அமெரிக்காவுக்குள்ளேயே மிகப்பெரிய எதிர்வினைகளை ஏற்படுத்தும் என்பதுதான் அங்கிருக்கக்கூடிய ஆய்வாளர்களின் கருத்தாக இருக்கின்றது. அடுத்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இந்த அல்லோலப்பட்டு கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அவர் தன்னுடைய வசூலை செய்வதற்காக அரபு நாடுகள் எல்லாம் சென்று நாங்கள் ட்ரோன்களை தடுத்து நிறுத்துவோம், ஏற்கனவே ஈரான் ட்ரோன்களை ரஷ்யா நமக்கு எதிராக பயன்படுத்தி இருக்கின்றார்கள், அந்த ட்ரோன்களை எல்லாம் தடுத்த அனுபவம் இருக்கின்றது, நாங்கள் வந்துவிட்டோம், அடுத்த நாளே உங்கள் மீது வரும் ட்ரோன்களை எல்லாம் தடுத்து நிறுத்தி விடுவோம் என்பதைப் போல மிகப்பெரிய ஒப்பந்தங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு தமிழில் ஒரு பழமொழி உண்டு, எரிகிற வீட்டில் பிடுங்கியது லாபம் என்று சொல்வார்கள். மத்திய கிழக்கு நாடுகளை பற்றி எறிந்து கொண்டிருக்கின்றது, அவர்களுடைய பொருளாதாரம் எல்லாம் சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவுக்கு தளம் கொடுத்த இடம் கொடுத்த ஒரு காரணத்தினால் அவர்கள் நிலைகுலைந்து போயிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் உங்களை நான் பாதுகாக்கப் போகின்றேன், பணத்தை தாருங்கள் என்பதைப் போல இந்த முட்டாள் அரபுலகத்திடம் அவர் மிகப்பெரிய ஒப்பந்தங்களை செய்து கொண்டிருக்கின்றார். அமெரிக்காவுக்கும் இவ்வாறு தான் ஒப்பந்தங்களை செய்து தளங்களை கொடுத்து தங்கள் நிலங்களை கொடுத்து பல பில்லியன் டாலர்களை கொடுத்து எந்த ஒரு அமெரிக்காவினுடைய படைக்கலங்களும் இவர்களை பாதுகாக்கவில்லை. பார்த்திருந்தோம், அத்தனை இடங்களும் தகர்க்கப்பட்டன. அமெரிக்க தளம் அமைக்கப்பட்ட அத்தனை நாடுகளும் ஒரு நாடு விடாமல் தகர்க்கப்பட்டன. இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் ஜெலன்ஸ்கி மிகப்பெரிய அளவில் அரபுலகத்துக்குள் விஜயம், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கத்தார் போன்ற நாடுகளின் விஜயத்தின் பின்னர் ஜோர்டானுக்கும் அவர் சென்றிருந்தார் என்று ரஷ்ய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ட்ரோன்களை தடுப்பது குறித்து அரபுலகத்தில் மிகப்பெரிய பண வசூல் செய்து ஒப்பந்தங்களை ஜெலன்ஸ்கி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒடேசா மற்றும் கார்கிவ் பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிலையங்கள் ரஷ்ய ட்ரோன் தாக்குதலில் பற்றி எறிந்து கொண்டிருக்கின்றன. தன்னுடைய நாட்டையே தன்னுடைய நகரங்களையே பாதுகாக்க முடியாத ஜெலன்ஸ்கி தான் ஈரானின் ட்ரோன் தாக்குதல்களில் இருந்து இந்த அரபு நாடுகளை பாதுகாக்கப் போகின்றார் என்று நம்பி பணத்தை கொடுத்து ஒப்பந்தம் செய்யக்கூடிய இந்த அரபுலக நாடுகளின் தலைவர்களின் முட்டாள்தனத்தை என்னவென்று சொல்வதென்பது தான். இது ஒரு சாதாரண மனிதனுக்கு தெரியக்கூடிய விடயம். இவரே ஜெலன்ஸ்கி தன்னுடைய நாட்டை பாதுகாக்க முடியாமல் ஐரோப்பாவிடம் அமெரிக்காவிடம் கெஞ்சி கூத்தாடி கொண்டிருக்கின்றார். அரைவாசி உக்ரைனிய நகரங்கள் அங்கு அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் ஜெலன்ஸ்கியை தங்களுக்கு ஒரு ஆபத் பாண்டவராக, தங்களை பாதுகாக்கின்றவராக செங்கம்பளம் விரித்து வரவேற்று ஒப்பந்தத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இவர்கள் அமெரிக்காவை நம்பி, உக்ரைனை நம்பி, ஏனைய நாடுகளை நம்பி தங்களை அடமானம் வைத்துள்ளார்களே தவிர ஈரானைப் போல தன்னுடைய நாட்டை நம்பி, தன்னுடைய மக்களை நம்பி, தன்னுடைய உற்பத்தி திறன் மூலம் ஆயுதங்களை உற்பத்தி செய்து நிமிர்ந்து நிற்க கூடியவர்களாக வருவதற்கான வாய்ப்புகளை இவர்களிடம் பார்க்க முடியவில்லை என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். அடுத்து துருக்கியின் அதிபர் எர்டோகன் மிகப்பெரிய அளவில் குரல் கொடுத்து வருகின்றார். இந்த ஆக்கிரமிப்பு யுத்தத்திற்கு இஸ்ரேல் தான் காரணம், இஸ்ரேலினுடைய குற்றங்கள் எப்போதும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை, இந்த பிராந்தியத்தை இரத்த களரியாக மாற்றப் போகின்றார்கள் என்றெல்லாம் எர்டோகன் மிகப்பெரிய அளவில் கோஷங்களை எழுப்பி வரும் சூழ்நிலையில் இன்றைய தினம் துருக்கி மக்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்களை வெளியேற்று, அவர்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் என்று கூறுகின்றார், இஸ்ரேல் மிகப்பெரிய குற்றவாளி என்று கூறுகின்றார். இஸ்ரேலுக்கு பக்கபலமாக இருப்பது யார்? அமெரிக்கா. இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் கொடுப்பது யார்? அமெரிக்கா. இஸ்ரேலுக்கு பணம் கொடுப்பது யார்? அமெரிக்கா. இஸ்ரேலை தாங்கி பிடிப்பது யார்? அமெரிக்கா. எனவே நீ இஸ்ரேல் இவ்வளவு குற்றங்கள் செய்வதாக கூறுகின்றாய். இஸ்ரேலை உண்டு இல்லை என்று மைக் கிடைத்தால் போதும், இஸ்ரேல் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம், இஸ்ரேலுக்கு எதிராக எழுந்து நிற்போம், நாளைக்கு துருக்கி இராணுவத்தை கொண்டு வந்து இஸ்ரேல் எல்லையில் நிறுத்துவதைப் போல தான் பேசுவார். அரபு நாடுகளை ஒன்று சேருங்கள், இஸ்லாமியர்களை ஒன்று சேருங்கள், நாங்கள் அனைவரும் இஸ்ரேலை வீழ்த்துவோம் என்று மைக் கிடைத்தவுடன் காரசாரமாக பேசிவிடுவார். மறுவிடத்தில் இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுக்கும் அமெரிக்காவுடன் கையிலாக கொடுத்துக் கொள்வார். இப்படியான எர்டோகனுக்கு ஒரு சிக்கல், இவ்வளவு சொல்லு நீ
இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கும் அமெரிக்க தளங்களை விலக்க வேண்டும் என்று கோரி அங்கு ஒரு போராட்டம், மக்கள் போராட்டம். பெண்களையும் குழந்தைகளையும் கொன்றவர்களை துருக்கியில் இன்னமும் அனுமதிப்பதா, இன்னமும் அவர்களை வைத்திருப்பதா, வெளியேற்றுங்கள் என்று கூறி ஒரு மிகப்பெரிய போராட்டம். எனவே துருக்கி இந்த போராட்டம் குறித்து என்ன சொல்லப் போகின்றார்கள், என்ன முடிவெடுக்கப் போகின்றார்கள் என்பதும் அடுத்த கேள்வியாக இருக்கின்றது. இறுதியாக ஈரானி கடற்படையினுடைய தளபதி அலி ரேஷா டங்ஸ்ரி அவர்களினுடைய மரணம் 3 நாட்களுக்கு முன்பாக இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட சூழலில் இன்று அவர் உயிரிழந்திருக்கும் தகவலை தற்போது 2 IRGC படைகள் அதிகாரபூர்வமாக வெளியிட்டிருக்கின்றார்கள். வீர மரணமடைந்த IRGCயின் கடற்படை தளபதி அலி ரேஷாவுக்கு வீர அஞ்சலிகள் என்று தெரிவித்திருப்பதுடன் அவர் மரணமடைவதற்கு முன்பாக ஒரு நேர்காணலில், அல் ஜசீராவின் நேர்காணலில் ஒரு விடயத்தை சொன்னார். அதை தங்களுடைய IRGCயினுடைய பக்கத்தில் பதிவேற்றி இருக்கின்றார்கள். நாம் அனைவரும் நமது நாட்டிற்காகவும் தேசத்திற்காகவும் நம் உயிரை கொடுத்தால் நாம் பெருமைப்படுவோம், ஒருபோதும் இதற்கு அஞ்ச மாட்டோம். ஆனால் நமது நாட்டின் கடல் எல்லைக்குள் ஒரு அங்குலம் கூட எதிரிகள் நுழைவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். நமது கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைபவர் எவராக இருந்தாலும் அவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்று அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை இன்று மீண்டும் IRGC நேரடியாக ஒளிபரப்பி இருக்கின்றார்கள். இந்த கார்மூஸ் ஜலச்சந்தியை அமெரிக்க படைகள் பிடிக்கப் போகின்றோம், கார்க் தீவுகளை கைப்பற்றப் போகின்றோம் என்று தரைப்படை தாக்குதலுக்கு தயாராகும் நேரத்தில் இந்த கடற்படை தளபதியினுடைய பேச்சுக்கள் IRGCயின் பக்கத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளமை ஈரான் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் ஒரு உணர்வுபூர்வமான விடயமாக மாறியிருக்கின்றது. பல ஈரான் மக்கள், இளைஞர்கள் அதை பகிர்ந்திருக்கின்றார்கள். அவர் மரணமடைவதற்கு முன்பு சொல்லிய வார்த்தைகள், தளபதிகள் இறப்பதால், தலைவர்களை கொள்வதால் ஈரானை வீழ்த்திவிட முடியாது என்பதைத்தான். அப்பாஸ் அரக்ஷியாக இருக்கலாம், பெஷாஸ்கியனாக இருக்கலாம், இதற்கு முன்பு கொல்லப்பட்ட அலி லாரிஜானியாக இருக்கலாம், அவருடைய உச்ச தலைவர் அயதுல்லா அல் கமேனி வரை சொல்லக்கூடிய விடயம், எங்களை வீழ்த்துவதனூடாக, எங்கள் தலைவர்களை வீழ்த்துவதனூடாக ஈரான் என்ற தேசத்தை வீழ்த்திவிட முடியாது என்பதைத்தான் அவர்கள் தொடர்ச்சியாக கூறி வருகின்றார்கள். எனவே இந்த சித்தாந்தம் திளைத்து போயிருக்கக்கூடிய ஈரான் மக்களையும் நாட்டையும் கூலிக்காக மாரடிக்கும் இஸ்ரேல் அமெரிக்க படைகளால் தோற்கடித்து விட முடியுமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்விகள். இந்த கேள்விகளுக்கான பதில்களை தொடர்ச்சியாக தேடுவோம். இந்த காணொளி பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.